ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆட்டாங்கல்ல மாவாட்டுறது பார்க்கலாங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இனிமேல் ஆட்டாங்கல் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ரேஷன் அரிசி ஒரு 5 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க. அது கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து, பொட்டு இருக்கிற உளுந்து, ஒரு 5-6 கொட்டைமுத்து, ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேங்க. கருப்பு உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே 2-3 தடவை நல்லா கழுவிடணுங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சு ஒரு 5-6 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்தோம்னா அதில் இருக்கிற பொட்டெல்லாம் வந்துடும். ஓரளவுக்கு பொட்டு எடுத்தால் போதுங்க, ரொம்பலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு லைட்டாக ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்தை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உளுந்தை வந்து 2 பேட்சாக எடுத்துக்கிறேன். உளுந்து அரிசி ரெண்டையுமே ஆட்டாங்கல்ல போட்டு நம்ம அரைக்கும் போது ஒவ்வொரு பேட்சுக்கும் 2-3 தடவை அரைக்கும் போது தான் அது நல்லா அரைஞ்சு வருங்க. இப்போ நான் உளுந்தை 2 பேட்ச் போட்டு எடுத்துட்டேங்க. ஒவ்வொரு டைமுக்கும் 3 டைம் அரைச்சேன். அரிசிக்கும் அதே மாதிரி தான் 3 டைம் தான் அரைக்க போகிறேன். நம்மளோட சின்ன வயசுலலாம் அப்பத்தா கூடயே பாட்டி கூடயே மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இடங்கா முடங்கா போட்டு டம்மு டும்முன்னு அரைச்சிட்ருப்போம். இப்போ வந்து அது எப்படி ரவுண்டாக போகுதோ அதே அளவுக்கு நம்மளும் வந்து கரெக்டாக ரவுண்டாக அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கிரைண்டரில் 2 குழவி இருக்குங்க, அது ஃபாஸ்ட்டாக நல்லா அரைச்சி கொடுக்கும். நம்ம வந்து ஆட்டாங்கல்ல அரைக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம அரைக்கிறத பொறுத்து தான் வந்து நல்லா அரைப்படுங்க. நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா ஆட்டாங்கல்ல அரைக்கும் போது ஒரு 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க. கிரைண்டரில் அரைக்கும் போது எப்படி 2-3 பேட்சாக போட்டு அரைப்போமோ அதே மாதிரி தாங்க இதுக்கும் சேம் தான். கொஞ்சம் கம்மியாக போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து மாவு நம்மளுக்கு கிடச்சிரும். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க கொட்டைமுத்தியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாவு ஒரு 90% ஆனால் போதுங்க. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. எல்லா டைமும் அமைதியாகவே இருப்பாங்க. நம்ம ஏதாவது வேலை செய்யும்போது மட்டும் காட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அம்மா இங்கே கத்திட்டு இருப்பாங்க. மறுபடியும் அவங்களே கொண்டு காட்டிலே விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நம்மளோட வேலை எதாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேல் எப்போவுமே ஆட்டாங்கல்ல தான் அரைப்போமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து வீட்டில் நமக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கல்லும் வந்து ரொம்ப குப்பை அடைஞ்சிருக்காது, டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற டைம் எல்லாம் ஆட்டாங்கல்லே யூஸ் பண்ணிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேங்க. இப்போ எல்லா மாவையும் வந்து நல்லா ஆட்டி முடிச்சாச்சு. இப்போ கல்லில் இருக்கிற இந்த மாவு மட்டும் நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோங்க. அந்த தண்ணி எதுக்காகனா, நம்ம உப்பு போட்டு கலக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இல்லைங்களா, அந்த தண்ணிக்காக தான் நம்ம வந்து இது எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வந்து கல்லை ஓரளவுக்கு கழுவிட்டோம்னா போதுங்க. இந்த தண்ணியை மாவோடவே சேர்த்து வச்சுக்கலாங்க. உப்பு போட்டு கலக்கிற கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2வது தடவை கழுவுற தண்ணி வந்து நம்ம எடுத்து தனியாக தான் வச்சுக்கணும். அது வந்து இது கூட சேர்த்தக்கூடாது. 2வது தடவை கல்லை கழுவி எடுக்கும்போது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டைம் மட்டும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இந்த 2வது டைம் 3வது டைம் கழுவுற தண்ணி எல்லாமே ஆடு மாட்டுக்கு வந்து கொடுத்துர்லாம். நம்மளோட அப்பத்தா பாட்டி காலத்துலேயே பார்த்தீங்கன்னா கொட்டைமுத்து யூஸ் பண்ணுறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. அதனால் நானும் வந்து கொட்டைமுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. என்னோடய கைக்கு எப்போவுமே வந்து மாவு அந்த பொங்கல் மாதிரி பொங்கி வரலைங்களா, அந்த மாதிரி பொங்கவே பொங்காது. இருக்கிற மாவுலேருந்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச் மட்டும்தான் மேலே புஷ்ஷுன்னு வரும். ஆட்டாங்கல் கழுவுன தண்ணியை ஆட்டுத்தாலியில் ஊற்றிட்டோம்னா ஆடு குடிச்சிக்கும். மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரமாவது ஆகணுங்க. ஒரு சிலருக்கு சீக்கிரமாக புளிச்சிடும், ஒரு சிலருக்கு லேட்டாக தான் புளிக்கும். காலையில் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு பாத்திரம்லாம் பொங்கி ஊற்றிடும், எனக்கு அந்தளவுக்கு வரல. ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து மேலே பொங்கி வந்திருந்தது. இதுவே போதும். இதை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இட்லி சுட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இட்லிக்கு நான் தக்காளி குழம்பு வச்சுருந்தேங்க. தக்காளி குழம்போட வீடியோ நம்மளோட சேனல்லே இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு கூட நான் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டியிருக்கேங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இட்லி சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இந்தளவுக்கு நான் இட்லி வரும்னு நினைக்கவே இல்லை. எப்போவுமே கிரைண்டரில் ஆட்டுறது இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களோட சின்ன வயசு ஞாபகம் வந்தால் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.